இன்றைக்கி நம்ம கொள்ளு சட்னி பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப ஈஸியும் கூட. கொஞ்சமாக கொள்ளு எடுத்துக்கோங்க. அப்புறம் 10 போல் சின்ன வெங்காயம், கொஞ்சம் புளி, 2 வரமிளகா, கொஞ்சம் தேங்காய், 4 பல் பூண்டு, ஒரு தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ ஒரு ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அந்த சின்ன வெங்காயம், பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வரமிளகாவும் புளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு இது கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது கூடவே இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வரணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொள்ளை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். கொள்ளு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். கொள்ளு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி சட்னியாக நம்ம அப்போ தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இதை நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.